going to see about what problem your DevOps solves. Okay, so when before learning some technology or some tools, you have to know what problem does the tools and technology solves. Okay, அப்போ இப்போ நம்ம DevOps பார்க்குறோம் ரியல் டைம்ல இண்டஸ்ட்ரியில DevOps எப்படி IT industry whether how IT industry it's get help by implementing DevOps. Okay, அப்போ DevOpsங்கிற ஒரு கல்ச்சரை எப்படி அவங்களோட ஐடி இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணி என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு டூல்ஸ் அண்ட் டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கம்பெனியில் ஏதோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த டூல்ஸ் அண்ட் டெக் ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ டெவாப்ஸ் அப்ளை பண்ணுறதுனால என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகுது. ஓகே, அந்த கம்பெனியில் லெட்ஸ் சி. ஸோ லெட்ஸ் டேக் அ சினாரியோ அண்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் DevOps and CI/CD understand பண்ணலாம். Because if you understand DevOps CI/CD only, you can get into DevOps tools. Okay, without understanding what problem you are going to solve, என்ன problem solve பண்ண போறீங்க உங்களுக்கு என்னன்னே தெரியலனா directly jumping into tools, it will not be more worthful. Okay, so let's learn what problem your DevOps and CI/CD solves. Okay, let's take a small use case. Okay, let's go to DevOps image. Let's take some DevOps image. Yeah, let's take this image, copy image, let's paste it here. Okay, fine. Let's consider Flipkart. So we have Flipkart's website. So everyone know Flipkart is an e-commerce site. Flipkart is an e-commerce site. So on the e-commerce site, you can just buy electronics, glossary, etc. etc. எல்லாமே நீங்க அதை போய் பை பண்ணலாம். ஸோ அப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் some big billion days will go, correct? Some offer days, that means some big billion days will be happening. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா when comes to big billion day உங்களுக்கே தெரியும் அந்த அப்ளிகேஷன்ஸ்ல நிறைய டிஃப்ரென்ஷியேட் நீங்க பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நீங்க நார்மல் டேஸ்ல ஒரு அப்ளிகேஷன் பார்க்கறதுக்கும் ஒரு பிக் பில்லியன் டேஸ்ல நீங்க அப்ளிகேஷன் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். லாட் ஆஃப் ஆஃபர்ஸ் இருக்கும், அந்த அப்ளிகேஷன்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கூப்பன் கோட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆஃபர்ஸ்க்கு கூப்பன் கோட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் சேல் போயிட்டு இருக்கும், லைக் டியூரேஷன், சேலோட டியூரேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு நியூ சேல்ஸ் ஆர் ஒரு பிக் பில்லியன் டே while it's happening, what I have to do, some updates in their application. சில அப்டேட்ஸ் நடக்குது அவங்க அப்ளிகேஷன்ல. உங்களுக்கே தெரியும் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், எனி கம்பெனி யூ டேக், when big billion day or sales comes, lot of updation நடக்கும். am I right? Good. Okay, so இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா let's consider. Okay, so அப்போ பிளான் பண்றாங்க. Okay, they are planning for sales. என்ன மாதிரி அப்டேட்ஸ்லாம் அப்ளிகேஷன் லெவலில் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு they are planning. ஓகே, ஸோ அந்த பிக் பில்லியன் டேஸ்க்கு அந்த சேல்ஸ் டேக்கு they are planning. ஸோ பிளான் பண்ண இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் அந்த மாடியூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா the developer will start to develop the code. am I right? So stage one என்ன பண்றாங்க, stage 1 they are planning, and stage 2 the developer started to develop the application. Stage 2. Okay, so what is stage 2? Stage 2 is they started to develop என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன மாடியூல்ஸ் எல்லாமே அந்த பிக் பில்லியன் டே சேல்ஸ் கொண்டு வராங்களோ அது எல்லாமே பிளான் பண்ணி அது டெவலப்பர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டெவலப்பர் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூ வில் ஸ்டார்ட் டு டெவலப் த கோட். ஓகே, திஸ் வாட் ஹேப்பன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கன்சிடர் இப்போ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஒரு கம்மிங் சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கம்மிங் சாட்டர்டே ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, பிக் பில்லியன் டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கோட் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, டெவலப் பண்ணி இப்போ மிட் நைட் டெவலப் பண்ணி முடிக்கிறாங்க, கோடை டெவலப் பண்ணி முடிக்கிறாங்க. Now what is the problem is, okay, what is the problem is next stage they'll start to build the code. ஏன்னா ஒரு கோடை டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் டேரக்டா நம்ம ஒரு யூசர்கிட்ட கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறீங்க, ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறீங்க, யூ ரைட் அ ரியாக்ட் ப்ரோக்ராம், ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம், எனி கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் யூ ஜஸ்ட் டெவலப், அந்த ப்ரோக்ராமை டேரக்டா எண்ட் யூசர்கிட்ட கொடுக்க முடியும். who is end user? Those who are using the product, those are using our application, they are called as end user. So they are called as customers. இப்போ நீங்க எல்லாமே ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர்ஸ், யூஆர் ஆல் கம்ஸ் அண்டர் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர்ஸ்
அமேசான் கஸ்டமர்ஸ் எக்ஸெட்ரா நீங்கள் எல்லாருமே அவங்க கீழே தான் வருவீங்க கஸ்டமர்ஸ். ரைட். ஸோ அப்போ எண்ட் ஆஃப் டே நீங்கள் வந்து ப்ரோக்ராமாக பார்க்குறீங்களா, வெதர் கிவிங் எஸ் அ ப்ரோக்ராமை கொடுத்து அந்த ப்ரோக்ராமை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி அதை நீங்கள் ரன் பண்ணுறீங்களா? நோ. யூ ஜஸ்ட் டைப் flipkart.com, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக யூ ஜஸ்ட் இன்ட்ராக்ட் வித் UI and you'll be just do your shopping. Right? So this is how you do it. Okay. So அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் கோட் எழுதுறாங்க, டேரக்டாக கோட் எடுத்து போய் எண்ட் யூசர்கிட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா எண்ட் யூசர் டஸ் நாட் ஹேவ் நாலேஜ் ஆன் கோட், இட் டஸ் நாட் நோ ஹவு டு ரன் த கோட். எய்தர் யூ நீட் அப்ளிகேஷன், ஒரு அப்ளிகேஷனாக வேணும், அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி they'll start to use. Right? So this is what they expect. Right? So அப்போ வந்து there's a build process. ஒரு கோட் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் there's a build process. build processல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will convert that code into application. ஒரு ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, ஒரு ஏபிகே ஃபைலா இல்லை ஒரு வார் ஃபைலா இல்லை ஒரு ஜார் ஃபைலா. பில்டுன்னு ஒரு ப்ரோக்ராமை ஒரு ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பில்டு ப்ராசஸ். ஓகே. அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி அந்த ப்ரோக்ராமை பேக் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கறதா இட்ஸ் கால்ட் பில்ட் ப்ராசஸ். ஓகே ஃபைன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கன்சிடர் இந்த ஸ்டேஜ் 2 வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா midnight 12. ஒரு midnight 12 அப்போ இந்த ஸ்டேஜ் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. Next, we have to get into stage 3. Step 3. Okay, stage 3. Okay, fine. Let's put as stage 3. Okay, this is stage 3. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்டேஜ் 2 வந்து இட்ஸ் குட். ஸ்டேஜ் 2 வந்து கோடை பில்ட் பண்ணிட்டாங்க. கோடை பில்ட் பண்ணி அந்த கோடை வந்து GitHubல புஷ் பண்ணிட்டாங்க. நார்மலி they'll push that code in the source code version control system or source code management tool. Okay, ஸோ அப்போ GitHubல புஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அந்த சோர்ஸ் கோடை, அந்த அப்ளிகேஷனோட சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி பில்ட் டீம் வாண்ட் டு பில்ட் தட் சோர்ஸ் கோட். அப்போ பில்ட் டீம் என்ன பண்ணணும், தே ஹேவ் டு செட் அப் அ பில்ட் சர்வர். ஒரு பில்டு சர்வர் செட் பண்ணணும். அப்போ வந்து இதுக்கு டெடிகேட்டட் ஒரு சர்வர் செட் பண்ணி அந்த சர்வரில் பில்டு வந்து ரன் ஆகிறதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணி அந்த கோடை அந்த பில்டு சர்வர்கிட்ட கொடுத்து அந்த கோடை பில்ட் பண்ணி ஒரு ஆப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அப்போ யார் இந்த பில்டு ப்ராசஸாக பண்ணுவா, இந்த பில்ட் சர்வர் யார் பில்ட் பண்ணுவா, இந்த உள்ள இருக்க அந்த பில்டு ப்ராசஸ் யார் பண்ணுவோம்? ஓகே, பில்டு டீம். நார்மலி எவ்ரி கம்பெனிஸ் ஹேவ் தேர் ஓன் பில்டு டீம். அந்த பில்டு டீம் என்ன பண்ணுவாங்க, டெவலப்பர் கொடுக்குற சோர்ஸ் கோடை ப்ராப்பராக ஒரு சர்வரில் கான்ஃபிகர் பண்ணி அந்த சோர்ஸ் கோடை அந்த சர்வரில் கொடுத்து அந்த பில்டு சாஃப்ட்வேர் வச்சு அந்த கோடை பில்ட் பண்ணி வில் பி கெட்டிங் அ வார் ஆர் ஜார் ஃபைல் ஆர் ஆப் ஃபைல். எண்ட் ஆஃப் வில் பி கெட்டிங் யுவர் அப்ளிகேஷன். இப்போ நான் வாட் இஸ் த ப்ராப்ளம் இஸ் midnight 12 வந்து பில்டு டீம் அவைலபிள் கிடையாது. ஓகே, midnight 12 your build team is not available. அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பில்ட் டீம் அவைலபிளாக இருக்காங்க. ஒரு அப்ராக்சிமேட்லி லெட்ஸ் கன்சிடர் அஸ் 10 o'clock வந்து 10 AM they are available மார்னிங். ஸோ அப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுது, ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு பில்டு ப்ராசஸ்க்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு. ஓகே, ஒரு லாங் நாட் ஸ்மால் கேப், இட்ஸ் கன்சிடர் இட்ஸ் ஒரு பிக் கேப் இருக்கு. ஓகே, ஸோ பிகாஸ் மிட்நைட்டே கோட் டெவலப் பண்ணி முடிச்சிட்ட டெவலப்பர் அந்த கோடை நான் பில்டு பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு பில்டு டீம் வந்து தான் அந்த கோடை பில்ட் பண்ணும். ஒரு 10 AM வந்து பில்ட் பண்ணும். அப்போ அந்த ஒரு கேப் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ அப்போ லெட்ஸ் கன்சிடர் நெக்ஸ்ட் டே 10 AM பில்ட் டீம் ஜஸ்ட் அரைவ் அண்ட் ஜஸ்ட் தே பில்டு த கோட், சோர்ஸ் கோட் வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் வாட் தேல் டூ இஸ் தே வில் ஸ்டோர் தட் பில்டு ஃபைல், அந்த வார் ஃபைல் ஜார் ஃபைல் இல்லை ஆப் ஃபைல் வந்து ஒரு ஆர்டிஃபேக்டரி டூலில் ஸ்டோர் பண்ணுவாங்க. வாட் இஸ் ஆர்டிஃபேக்டரி டூல்? இப்போ நார்மலாக நீங்கள் உங்கள் கோடு ஸ்டோர் பண்ணுறது வந்து GitHub, Bitbucket ஆர் எக்ஸெட்ரா நிறையா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல் இருக்கு. அப்போ GitHubலாம் கோடு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கே ஒரு GitHub மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே, இட்ஸ் கால்ட் ஆர்டிஃபேக்டரி சாஃப்ட்வேர். ஓகே, உங்கள் அப்ளிகேஷன் என்ன சொல்லுவாங்க, ஆர்டிஃபேக்டரி சொல்லுவாங்க. உங்கள் ஜார் ஃபைல், வார் ஃபைல், ஏபிகே ஃபைல் இல்லை ஆப் ஃபைல், இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, எனி டைப் ஆஃப் ஆப் ஃபைல், இட்ஸ் கால்ட் ஆர்டிஃபேக்டரி. உங்கள் அப்ளிகேஷன் மட்டுமே நீங்கள் பில்டு பண்ணி உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ், ஒரு அப்ளிகேஷன். ஓகே, எவ்ரி திங் இஸ் சேம். பேக்கேஜ்னாலும் ஒன்று தான், ஓகே, ஆர் ஆப்னாலும் ஒன்று தான், ஆர் ஆர்டிஃபேக்டரி அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக இட்ஸ் கால்ட் அஸ் ஆர்டிஃபேக்ட். ஸோ இந்த ஆர்டிஃபேக்டரை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே, திஸ் ஆர்டிஃபேக்ட் வில் பி ஸ்டோர்ட் இன் த சம்வேர் லைக் ஜேஃப்ராக்னு ஒரு டூல் இருக்கு, ஆர் நெக்ஸஸ்னு ஒரு டூல் இருக்கு. இந்த மாதிரி டூல்ஸில் இந்த ஆர்டிஃபேக்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அங்கேயும் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும், நிறைய ஆர்டிஃபேக்ட் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, நான் சொல்கிறேன் எப்படி நிறைய ஆர்டிஃபேக்ட் ஸ்டோர் ஆயிருக்குன்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, பில்ட் பண்ணி ஆர்டிஃபேக்டில் ஸ்டோர் பண்ணுறாங்க. தே ஆர் ஸ்டோரிங். நெக்ஸ்ட்
ஓகே குட். அப்போ பிளான் பண்றாங்க, டெவலப் பண்றாங்க, சோர்ஸ் கோட பில்ட் பண்றாங்க, அந்த பில்ட் பண்ண அந்த அப்ளிகேஷனை ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்றாங்க. இதுதான் ப்ராசஸ். குட். இப்போ நெக்ஸ்ட் இஸ் டெஸ்டிங். வாட் இஸ் டெஸ்டிங்? நார்மலா எல்லா கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லையும் டெஸ்டிங் நடக்கும். வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் டெஸ்டிங்? ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம், ஆர் லெட்ஸ் கன்சிடர் இஃப் யூ ஆர் மேனுஃபேக்சரிங் எ கார். ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னா அந்த கார் அப்படியே வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண மாட்டாங்க. வை? பிகாஸ் லெட்ஸ் கன்சிடர் ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் உடனே மேனுஃபேக்சர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜே நான் வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னா அந்த காரில் ஒழுங்காக மேனுஃபேக்சர் பண்ணால் வாட் இஸ் அ ப்ராப்ளம்? கஸ்டமர் வில் ஃபேஸ் அ ப்ராப்ளம். ஒரு வேலை அந்த காரில் வந்து மைலேஜ் ப்ராப்பராக தரல, பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இல்லை, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், இது மாதிரி அந்த காரில் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா what happened? Your customer will face these problems. Okay. So what will be the end problem? You'll be getting a bad feedback from your customers. Okay. Why? Because the product that's not giving a good mileage. It's not giving a good performance. So what happened? End of the day, your customer is not satisfied. So you'll be giving a bad feedback for your company. So automatically your company reputation goes down, your revenue goes down, etc. So to check everything, ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க, they start testing. 360 டிகிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்றது, மைலேஜ் டெஸ்ட் பண்றது, பில்டு குவாலிட்டி டெஸ்ட் பண்றது, மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த காரே வந்து ஷோரூமுக்கு போகுது டு டெலிவர் டு த கஸ்டமர்ஸ். இட்ஸ் ஃபார் எவ்ரி ப்ராடக்ட்ஸ். இட் நாட் ஓன்லி ஃபார் சாஃப்ட்வேர் கம்பெனி, இட்ஸ் ஃபார் ஹார்ட்வேர் கம்பெனி ஆல்சோ. எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் அது மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா டெஸ்டிங் நடக்கும். வாட் இஸ் த ப்ராப்ளம் டெஸ்டிங் சால்வ்ஸ்? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ராடக்ட் வந்திருக்கா, அதான் டெஸ்டிங். வாட் இஸ் டெஸ்டிங்? வாட் யூ எக்ஸ்பெக்ட் தட் சாட்டிஸ்ஃபைஸ் யூ இன்சைட் தட் ப்ராடக்ட். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணதா? அப்போ அந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் டெஸ்டிங்ஸும் பண்ணி குட் அந்த ப்ராடக்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுது. எல்லா கைண்ட் ஆஃப் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, பக்காவும் இருக்காது அந்த ப்ராடக்ட். அதுக்கு தான் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனும் டெஸ்ட் பண்ணணும். வை? பிகாஸ் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, டெஸ்ட் பண்ணாமல் நான் வந்து ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறேன். ஓகே. ஸோ வாட் இஸ் ப்ரொடக்ஷன்? லெட்ஸ் எக்ஸ்பிளைன். ஸோ கம்பெனிஸில் நிறைய என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். ஓகே. ஓகே. என்விரான்மெண்ட்ஸ்னா இட்ஸ் கன்சிடர் லைக் திஸ். இப்போ நார்மலாக ஸ்டடிங் என்விரான்மெண்ட். வாட் இஸ் ஸ்டடிங் என்விரான்மெண்ட்? ஸ்டடிங் என்விரான்மெண்ட்டில் எல்லாரும் படிப்பாங்க. வாட் இஸ் பிளேயிங் என்விரான்மெண்ட்? பிளேயிங் என்விரான்மெண்ட்ல யாரெல்லாம் கொஞ்சம் நிறைய கேம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க இருப்பாங்க. ஸ்டடிங் என்விரான்மெண்ட்ல யாரெல்லாம் நிறைய ஸ்டடிஸ் நிறைய படிக்கணுமோ அவங்களாம் ஸ்டடிஸ் என்விரான்மெண்ட்ல இருப்பாங்க. ஓகே. ஃபன் ஜோன் என்விரான்மெண்ட், யாரெல்லாம் நிறைய ஃபன் பண்ணுவோம் அவங்க ஃபன் ஜோன் என்விரான்மெண்ட் இருப்பாங்க. அதே மாதிரி we have lot of environment in companies. We have dev environment, most common environment சொன்னேன். We have dev environment, test environment, production environment, but we have pre-prod, UAT நிறைய இருக்கு. Test environment is called UAT environment. ஸோ நிறைய கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. பட் மோஸ்ட் காமன் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have dev environment, we have test environment, we have production environment. Test the UAT environment சொல்லுவாங்க. We have lot of environments, but most common environment is this 3 or. Okay, fine. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெவ் என்விரான்மெண்ட்ல டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. டெவ் என்விரான்மெண்ட்ல தான் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணி அவங்க டெவலப் பண்ணதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல டெஸ்டிங் டீம் வந்து டெவலப் பண்ண அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த என்விரான்மெண்ட்ல ஃபுல்லாக டெஸ்டிங்காக நடக்கும். அப்ளிகேஷன் டெஸ்டிங்ஸாக பண்ணிட்டு இருப்பாங்க டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல. டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல ஃபுல்லாக டெவலப்மெண்ட்ஸ் நடந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் லைவ். ஓகே. தட் மீன்ஸ் லைவ். தட் மீன்ஸ் எண்ட் யூசர் உங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்களா அவங்க எல்லாமே ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல கனெக்ட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு எண்ட் யூசருக்கு ஆக்சஸ் இருக்கும். Your end user will have access to the production environment. Your end user will have access to the production environment. அப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு டெவ் என்விரான்மெண்ட்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா எண்ட் யூசருக்கு ஆக்சஸ் இருக்காது, கஸ்டமர்ஸ்க்கு. ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா தென் ஆல்சோ யுவர் கஸ்டமர்ஸ் வில் நாட் ஹேவ் ஆக்சஸ். இன்டர்னலாக கம்பெனிக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் யூ வில் பி ஹேவிங் எ பப்ளிக் ஆக்சஸ். அப்போ கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும்னா ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் யார் யூஸ் பண்ணுவா? யுவர் எண்ட் யூசர்ஸ். உங்கள் அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகிடும்.
அது யார் ஆக்சஸ் பண்ண முடியும்? எண்ட் யூசர்ஸ். தட் மீன்ஸ் ஃப்ளிப்கார்ட், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே எங்கே ரன் ஆகிட்டு இருக்கும்? இட் வில் பி ரன்னிங் இந்த ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட். வை? நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், தென் எனி பிளாட்ஃபார்ம், ஓகே, இன்ஸ்டாகிராம், நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற இந்த எல்லா அப்ளிகேஷனும் எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு? ப்ரொடக்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு. காட் இட்? குட். ஓகே ஓகே, லெட்ஸ் கம் டு டெஸ்டிங். அப்போது ஒரு அப்ளிகேஷனை நான் டெவலப் பண்ணுறேன். டெவலப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போகிறேன். ப்ரொடக்ஷன் என்ன? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கார் இருக்குது. அது எங்கே கொண்டு போனால் எண்ட் யூசரால் ஆக்சஸ் பண்ண முடியும்? யூ ஜஸ்ட் மேனுஃபேக்சர் அ கார். எங்கே போனால் அந்த காரை வந்து எண்ட் யூசர் ஆக்சஸ் பண்ண முடியும்? ஷோரூம். ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணி ஷோரூம் கொண்டு போனால் தான் எண்ட் யூசர் ஆக்சஸ். அப்போ எண்ட் யூசருக்கு வந்து மேனுஃபேக்சர் யூனிட்டுக்கு ஆக்சஸ் இருக்காது, டெஸ்டிங் யூனிட்டுக்கு ஆக்சஸ் இருக்காது, வெறும் ஷோரூமுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். தட்ஸ் கால்ட் ப்ரொடக்ஷன். காட் இட்? ஓகே, லைக் சேம் வே ப்ரொடக்ஷன் மட்டும் தான் எண்ட் யூசருக்கு ஆக்சஸ் இருக்கும். அப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ப்ரொடக்ஷன் வந்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, எக்ஸ்பெக்ட் பண்ணவே ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, லாகின் ஆகலை, சைன்அப் ஆகலை, ஒரு போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ண முடியல, ஒரு ப்ரொஃபைல் ஒரு அப்டேட் பண்ண முடியலனா, your customer will get a bad feedback you'll be getting, and your company's reputation goes down. ஸோ ஒரு அப்ளிகேஷனை எவ்வளோ டெவலப் பண்ணுறாங்களோ அந்த விட அதிகமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. சி, ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண ஒரு 40 days இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங், ஒரு அப்ளிகேஷன் ஒரு மாடியூல் டெவலப் பண்ண 40 days இருக்குது அப்படின்னா, அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்ரி கைண்ட் ஆஃப் டெஸ்டிங், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், லோட் டெஸ்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, யூஐ டெஸ்டிங்ஸ்லேருந்து ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங், லாட் ஆஃப் கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் வில் ஹேப்பன். அட்லீஸ்ட் ஒரு 60 to 70 days டெஸ்டிங்க்கு மட்டுமே எடுத்துப்பாங்க. பிகாஸ் யூ ஷுட் நாட் கெட் எனி நெகட்டிவ் ஃபீட்பேக் ஃப்ரம் யுவர் கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் டெஸ்டிங். அப்போது வந்து பில்டு நடந்துருச்சு. இப்போ டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆப்பை, அந்த ஆர்டிஃபேக்டரி டூல், ஓகே, அந்த ஆப்பை ஒரு ஆர்டிஃபேக்டரி டூல்லேருந்து டவுன்லோட் பண்ணி, okay, they download that tool from download that application from artifactory tool, ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அந்த சர்வரில் அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி உங்கள் ஃப்ளிப்கார்ட் இப்போ ஒரு சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி அது டெஸ்டிங் என்வரான்மெண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும், ப்ளஸ் அந்த அப்ளிகேஷனுக்கு டெஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். இப்போ வாட் யுவர் டெஸ்டிங் டீம் வில் டூ, they will start to test that application. ஒரு டெஸ்ட் கேஸாக டெஸ்ட் பண்ணுவாங்க. வாட் இஸ் டெஸ்ட் கேசஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லாகின் பேஜ் இருக்குல்ல, இந்த லாகின் பேஜை நீங்கள் யூஸ் நேம் பாஸ்வேர்ட் தப்பாக போட்டீங்க அப்படின்னா, டெஸ்ட் கேஸ் தப்பாக போட்டு உங்களுக்கு லாகின் ஆகலை அப்படின்னா, டெஸ்ட் கேஸ் 1 பாஸ்ட். ஏன்னா யூஸ் நேம் பாஸ்வேர்ட் தப்பாக போட்டுருக்கீங்க, லாகின் ஆகக்கூடாது. டெஸ்ட் கேஸ் 1 பாஸ்ட். யூஸ் நேம் பாஸ்வேர்ட் போட்டு தப்பாக போட்டு லாகின் ஆகிடுச்சு அப்படின்னா டெஸ்ட் கேஸ் ஃபெயில்ட். ஓகே, அதேமாரி யூஸ் நேம் பாஸ்வேர்ட் வந்து யூஸ் நேம் கரெக்டாக போட்டு பாஸ்வேர்ட் தப்பாக போட்டு லாகின் ஆகிடுச்சு அப்படின்னா டெஸ்ட் கேசஸ் ஃபெயில். இதுமாரி ஒரு லாகின் பேஜுக்கே நிறைய டெஸ்ட் கேசஸ் இருக்கும். ஓகே, ஒரு போஸ்ட் போடுறது ஒரு டெஸ்ட் கேசஸ், ஏன்னா அது ஒரு டெஸ்டிங். ஓகே, போஸ்ட் போட்டு பார்ப்பாங்க, அது அப்போ போட்டு போஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டெஸ்ட் கேசஸ் பாஸ்ட். டெஸ்ட் கேஸ் 3 இஸ் பாஸ்ட். ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி ப்ரொஃபைலில் ஃபோட்டோ ப்ராப்பராக வியூ ஆகுது அப்படின்னா டெஸ்ட் கேஸ் 4 பாஸ்ட். அது மாதிரி they'll be writing lot of test cases based on your application. Okay, I'll show you. Just take ChatGPT. I'll just ask ChatGPT to write some test cases. Write a இதெல்லாம் testing team தான் பண்ணுவாங்க. So you don't want to worry. Write a test case for Instagram login page. See, so it's writing a lot of test cases. Can you see? So test case ID, title, see, இதெல்லாம் ஒரு test cases. So I'll ask, can I get 10 test cases? See, you got it. Verify login with valid credential. Correct credential போட்டு login ஆச்சு அப்படின்னா test case 1 positive. Verify login with invalid password. Invalid password கொடுத்து login ஆகல login
ஆகலை அப்படின்னா டெஸ்ட் கேசஸ் பாஸ்ட் பட் நெகட்டிவ் டெஸ்ட் கேசஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி we have lot of test cases. Verify login with invalid username, verify login with empty username and password. யூசர்நேம் பாஸ்வேர்ட் கொடுக்காம லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்க, அது ஒரு டெஸ்ட் கேசஸ். வெரிஃபை பாஸ்வேர்ட் ஃபில் மாஸ்க் இன்புட், பாஸ்வேர்ட் ஃபில் வந்து மாஸ்க் பண்ணி இன்புட் கொடுங்க. தட் மீன்ஸ் அந்த ஹைட் பண்ணி டாட் டாட் ஆர்டர் அது மாதிரி கொடுங்க, டெஸ்ட் கேசஸ். இது ஒரு டெஸ்ட் கேசஸ். வெரிஃபை ஃபர்கட் பாஸ்வேர்டு, அது ஒரு டெஸ்ட் கேசஸ். இது மாதிரி we have lot of test cases. Okay, இது மாதிரி what your testing team will do before days, okay, long years before, what they will do is they will write a test cases. எல்லா மொத்த அப்ளிகேஷனுக்கும் they will be writing the test cases. Got it? மொத்த entire application, for entire application they will be writing the test cases. அப்போ once entire applicationக்கு test cases எழுதுனதுக்கு அப்புறம் மேனுவலா ஒரு டெஸ்ட் கேஸும் வெரிஃபை பண்ணுவாங்க. மேனுவலா ஒரு டெஸ்ட் கேஸும் வெரிஃபை பண்ணுவாங்க. எப்படி? மேனுவலா செக் பண்ணி, ஓகே லாகின் ஆகுதா, போஸ்ட் போட்டால் போஸ்ட் ஆகுதா, ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணால் ப்ரொஃபைல் அப்டேட் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் கேஸும் ஆஸ் அ யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மேனுவல் டெஸ்டிங். ஓகே, அது பேர் தான் மேனுவல் டெஸ்டிங். ஓகே, ஸோ வென் கம்ஸ் டு டெவாப்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் நாலேஜ் இருக்கணும், டெஸ்டிங் நாலேஜ் இருக்கணும், ஒரு வாஸ்ட் நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு இந்த சைட் ஆஃப் நாலேஜ்னா யூ கான்ட் ஷைன் இன் டெவாப்ஸ். டோன்ட் வரி, ஐல் பி டீச்சிங் யூ. ஒரு பார்ட் டெவலப்மெண்ட் எப்படி நடக்கும், டெஸ்டிங் எப்படி நடக்கணும், இது மாதிரி ஒரு பார்ட் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா யூ கேன் சீம்லெஸ்லி க்ரோ இன் டெவாப்ஸ். ஓகே ஓகே, க்ரோத் வில் பி வெரி ஹை. ஓகே ஃபைன். ஸோ அப்போ வந்து இது பேர் மேனுவல் டெஸ்டிங். அப்போ மேனுவல் டெஸ்டிங்னா டெஸ்ட் கேஸ் எழுதி ஒரு டெஸ்ட் கேஸாக என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு. டெஸ்ட் கேஸஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, டெஸ்ட் கேஸஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா டெவலப்பருக்கு மெயில் போயிடும். ஓகே, டெவலப்பருக்கு மெயில் போயிடும், இது மாதிரி இந்த டெஸ்ட் கேஸ்லாம் ஃபெயில் ஆகுது, செக் பண்ணுங்கன்னு. உடனே டெவலப்பர் என்ன பண்ணுவார், ஃபெயில் ஆன டெஸ்ட் கேஸ்லாம் செக் பண்ணி பேட்ச் அப்டேட் பண்ணுவார், அந்த கோடில் அப்டேட் பண்ணுவார், அந்த பக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவார். ஓகே, பக்ஸை அப்டேட் பண்ணிட்டு, ஓகே பக்ஸை வந்து அப்டேட் பண்ணிட்டு வாட் யூ வில் டூ, அகெயின் யூ வில் சென்ட் த அப்டேட்டட் கோட் இந்த GitHub அப்லோட் பண்ணுவார். அப்டேட்டட் கோட் பக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்டேட்டட் கோட் வந்து GitHubல புஷ் பண்ணுவார். இப்போ பில்டு டீம் அவைலபிளாக இருந்தாங்க, ஓகே அவைலபிளாக இல்லை அப்படின்னா பில்ட் பண்ண முடியாது. எப்போ அவங்க அவைலபிளாக இருக்காங்களோ அப்போ அந்த கோடை டவுன்லோட் பண்ணி GitHubலேருந்து கோடை பில்ட் பண்ணணும், ஆப்பாக கொடுக்கணும். அப்புறம் அந்த ஆப்பை ஆர்டிஃபேக்ட் டூலில் அப்லோட் பண்ணணும். இப்போ டெஸ்டிங் டீம் அவைலபிளாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆர்டிஃபேக்டை டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணி அகெயின் டெஸ்ட் கேஸ் செக் பண்ணுவாங்க. அகெயின் பக் இருந்துச்சு அப்படின்னா திரும்பி டெவலப்பருக்கு போவோம், டெவலப்பர் பக் ஃபிக்ஸ் பண்ணுவார், பில்டு நடக்கும், டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த பார்ட்டுங்கிறது ஒரு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பார்ட்டுங்கிறது கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும். கோடு பில்டு டெஸ்ட்டு, கோடு பில்டு டெஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த இடம் வந்து டெஸ்டிங்கில் வந்து மேனுவல் டெஸ்டிங் பார்த்தோம். வாட் இஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்? மேனுவல் டெஸ்டிங்கில் எவ்ரி திங் யூ ஹேவ் டு மேனுவல் டெஸ்ட். நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணி க்ரோமில் உங்கள் அப்ளிகேஷன் URL போட்டு நீங்கள் step by step you have to test the test cases. இது when come to automation testing, okay, when come to automation testing, what we'll do is in the test cases எல்லாமே ஒரு Python program ஒரு Java program எழுதிரும். We'll be writing these test cases in the Python or Java program. See, write a Python program to or above test cases or above. Once again, test cases, this is linear. See, this is how you can write a Python program. See, this is how you can write a Python program. இது மாதிரி ஒரு Python program எழுதிட்டோம் அப்படின்னா இந்த Python program நீங்க ரன் பண்ணா போதும். உங்களுக்கு பதிலா instead of you, this Python program will open the Chrome. ஆட்டோமேட்டிக்கா இந்த Python program உங்க Chrome ஓபன் பண்ணி உங்க அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி ஒரு டெஸ்ட் கேஸஸும் டெஸ்ட் பண்ணிட்டு கொடுத்து ஒரு டெஸ்ட் கேஸ் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுத்துரும், ஒரு PDF ஆகும் ஃபைலோ அவுட்புட் கொடுத்துரும். அந்த அவுட்புட்டை நீங்கள் டெவலப்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம். சி, திஸ் இஸ் கால்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். அப்போ மேனுவலாக நீங்கள் பண்ண ஸ்டெப்ஸை பைத்தான் மூலிமா நம்ம ப்ரோக்ராம் எழுதி அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், நீங்கள் மேனுவலாக எதெல்லாம் டெஸ்ட் பண்ணீங்களோ அந்த ப்ரோக்ராம் போய் அந்த அப்ளிகேஷன் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறது தான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். கிளியர்?
ஃபைன், லெட்ஸ் கோ. ஸோ அப்போ என்ன இங்கே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, கோட் பண்ணுறாங்க, பில்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க, குட். அப்போது இங்கே ஒரு லேக் இருக்கா? இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் பில்டுக்கும் டெஸ்ட்டுக்கும் லேக் இருக்கா? ஏன்னா கோட் பண்ணுறாங்க, கோட் பண்ணி உடனே பில்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதா? எனிவா உடனே கோட் பண்ணி உடனே பில்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதா? கிடையாது. பில்டு ப்ராசஸ் முடிஞ்சோன்னா உடனே டெஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுதா? கிடையாது. அப்போது தெர் இஸ் சம் கேப். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்குது, பட் தெர் இஸ் சம் கேப் இன் திஸ் ப்ராசஸ். ஓகே, ஏன்னா எப்போ அப்ளிகேஷனில் நோ பக்ஸ்னு வருதோ, ஃப்ரீ பக்ஸ் மீன்ஸ் நோ பக்ஸ், எப்போ அப்ளிகேஷனில் நோ பக்ஸ்னு வருதோ அப்போ தான் அந்த அப்ளிகேஷனை நான் ப்ரொடக்ஷனுக்கே மூவ் பண்ண முடியும், ப்ரொடக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன் பக்ஸ் வச்சுட்டு நான் ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணால் இட் வில் நாட் பி கரெக்ட். ஸோ அப்போ வந்து நான் இந்த அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா பக்ஸே இருக்கக்கூடாது. ஓகே, அதுவும் கிரிட்டிக்கல் பக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இது மாதிரி ஒரு சின்ன கேப் இருக்கு அப்படின்னா, கோடு பில்டு டெஸ்ட் கீழே ஒரு கேப் இருக்கு அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு ஃபாஸ்ட்டாக போக முடியுமா? தட் மீன்ஸ் 2 டேஸில் சேலுக்கு நம்ம ரெடி ஆக முடியுமா? தட்ஸ் மை டவுட். நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்கும் பில்டுக்கும் டெஸ்ட்டுக்கே இவ்வளோ கேப் இருக்குது, இதை வச்சுட்டு கேன் யூ கோ டு த ப்ரொடக்ஷன் ஃபாஸ்ட்? ப்ரொடக்ஷனில் சேல்ஸ் வந்து ஆன் டைம் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? எனிவன்? வெதர் இட்ஸ் பாசிபிள்? நோ. எப்போ பில்டு பண்ணி எப்போ டெஸ்ட் பண்ணி இட்ஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி லெட்ஸ் கன்சிடர் ஒரு இப்படி எடுத்துக்கலாம். சார் நம்ம ப்ரியராக பிளான் பண்ணலாமே, நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. சார் லெட்ஸ் மேக் இட் பிளான் இட் ப்ரியராக பிளான் பண்ணலாம். ஏன் லாஸ்ட் 2 days நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணலாம், ஒரு 1 month முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணலாம். இட்ஸ் குட் ஐடியா, லெட்ஸ் ஒர்க். ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா, சேல்ஸ்க்கு போயிட்டீங்க, ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டீங்க, பிக் பில்லியன் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தட் மீன்ஸ் சேல்ஸ் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, சேல்ஸ் போயிட்டு இருக்கு, சூப்பர். இப்போ கரண்டாக என்ன ஆகுதுன்னா, இங்கே நான் வந்து கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், கார்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அஸ் அ யூசர் கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், கார்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இப்போ என்ன ஆகும்? சேல்ஸ் போயிட்டு இருக்கு, கார்டு எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இப்போ உடனே என்ன பண்ணணும்? இந்த கார்டுங்கிற பக்கை ஃபிக்ஸ் பண்ணிடும். அப்போ என்ன ப்ராசஸ் பண்ணணும்? டெவலப்பர் டக்குன்னு அந்த கார்டுங்கிற ப்ராசஸ் பக்கை ஃபிக்ஸ் பண்ணணும், உடனே பில்டு ப்ராசஸ் நடக்கணும், உடனே டெஸ்ட் நடந்து டெப்ளாய்மெண்ட் ஆகணும், ப்ரொடக்ஷனுக்கு போகணும். ப்ராப்பராக அந்த கார்டு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் போகணும். இப்போ இது மாதிரி ஒரு கேப் இருக்கு அப்படின்னா சேல்ஸ் டைம்ல பக்கை ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியுமா? சேல்ஸ் டைம்ல whether it's easy on sales time, whether we can fix it back and can we release fast? It's very difficult. Am I? It's very difficult. So இது நான் வந்து இந்த கேப்பை, இந்த கோடு பில்டு டெஸ்ட்டுக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு, ஓகே, ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு, ஓகே, ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், அப்போ என் கம்பெனியில் இது ஒரு ஃபேஸ் பண்ணுறாங்க. சி, என்னோட கம்பெனியில் லெட்ஸ் கன்சிடர் கம்பெனி கால்ட் ஏ. அந்த ஏ கம்பெனியில் வந்து இந்த டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல ப்ரொடக்ஷன் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சேல்ஸ் நடக்கும்போது ஃபாஸ்ட்டாக பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்போது இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, யூசிங் டெவாப்ஸ் டூல்ஸ். If I introduce DevOps tools, I can solve this problem. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, டெவலப்பர் கோடு மேனுவலாக எழுதுறாரு, பில்டு வந்து மேனுவலாக நடக்கிறதுனால பில்டு டீம் எப்போ அவைலபிளாக இருக்கோ அப்போ தான் பில்டு நடக்குது, டெஸ்ட் டீம் எப்போ அவைலபிள் இருக்கோ அப்போ தான் டெஸ்ட் நடக்குது. அப்போது இந்த பில்டு ப்ராசஸும் இந்த டெஸ்ட் ப்ராசஸும் நான் அப்படியே ஆட்டோமேட் பண்ணணும். எப்படி? யூசிங் DevOps tools. ஓகே, ஸோ we have lot of CI tools. இண்டஸ்ட்ரியில் CI tools இருக்கு. CI என்ன சொல்கிறேன்? ஓகே, இது இந்த ப்ராசஸ் என்ன நடக்குது? கண்டினியூஸாக நடக்குதா? கோட் பில்ட் டெஸ்ட். This process is happening continuously. T stands for continuous. Okay, code build test இது continuous நடக்குது. C stands for continuous. பட் கோட் பில்ட் டெஸ்ட் இன்டர்கிரேட் ஆயிருக்கா? கோடு பில்டும் கனெக்ட் ஆயிருக்கா? பில்ட் டெஸ்ட் கனெக்ட் ஆயிருக்கா? ஒரு இன்டர்கிரேஷன் இருக்கா? கோட் எழுத அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பில்டு ஸ்டார்ட் ஆகுதா? இன்டர்கிரேட் ஆகி பில்டு ஸ்டார்ட் ஆகுதா? பில்டு முடிச்ச அடுத்த மினிட்ஸே பில்டு வந்து இன்டர்கிரேட் ஆகி டெஸ்டிங் நடக்குதா? கிடையாது. எல்லாமே தனித்தனியாக மேனுவலாக நடக்குது, பட் கண்டினியூஸாக நடக்குது. அப்போது கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல்ஸ், ஓகே, கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல்ஸ் லைக் Jenkins. ஓகே, கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல்ஸ் லைக் Jenkins. ஸோ அப்போது இந்த மாதிரி டூல்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் என் கம்பெனிக்கு.
இந்த மாதிரி CI டூல்ஸ் வந்து ஜென்கின்ஸ்ங்கிற டூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த டூலோட ரோல் என்ன தெரியுமா? ஜஸ்ட் இந்த டூலை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகே, டெவலப்பர் கோடு இது வரா, டெவலப்பர் கோடு எழுதி GitHubல புஷ் பண்ணால் மட்டும் போதும், மீதி எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிடலாம். டெவலப்பர், ஓகே, developer can write the code. After writing the code, developer want to push the code to GitHub. That's all. புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா GitHubல இந்த ஜென்கின்ஸ் வந்து GitHub கூட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஜென்கின்ஸ்ங்கிற CI டூல், ஓகே, இந்த ஜென்கின்ஸ்ங்கிற CI டூல் கனெக்ட் ஆயிருக்கும். I'll show you. Let's consider this is your Jenkins. Okay. So first இப்படி இருக்கும். Okay. Stage 1 இது உங்க ஜென்கின்ஸ். உங்க ஜென்கின்ஸ், ஓகே, ஓகே, ஃபைன். Stage 1 code. Okay, stage 1 GitHubல புஷ் ஆகும். Okay, stage 1 GitHubல developer code is normal. I'll just okay, developer write a code. So developer writes the code. Okay, developer will write the code and push the code to GitHub. Push. So this is stage 1. Okay, அப்போ உங்க ஜென்கின்ஸ் வந்து உங்க GitHub அக்கௌண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். உங்க ஜென்கின்ஸ் வந்து GitHub அக்கௌண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். கிளியர்? Let's make it this one. ஓகே, உங்க ஜென்கின்ஸ் வந்து GitHub அக்கௌண்ட் கனெக்ட் ஆயிருக்கும். ஒன்ஸ் உங்க டெவலப்பர் ஏதாவது கமிட் பண்ணி புஷ் பண்ணாரு அப்படின்னா, உங்க டெவலப்பர் GitHubல கமிட் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் GitHubல புஷ் பண்றாரு அப்படின்னா ஜென்கின்ஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஜென்கின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோடை டவுன்லோட் பண்ணும். ஓகே, ஜென்கின்ஸ் வந்து ஒரு சர்வர்ல கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஜென்கின்ஸ் சர்வர் சொல்லிட்டு ஜென்கின்ஸை ஒரு சர்வர்ல கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். அப்போ அந்த சர்வர் என்ன பண்ணும், ஜென்கின்ஸ் வந்து இந்த சர்வர்ல ரன் ஆகிட்டு இருக்கும். எல்லா ப்ரோக்ராமும் ஒரு சர்வர்ல ரன் பண்ணி தான் ஆகணும். வித்தவுட் சர்வர் வி கான்ட் ரன் த ப்ரோக்ராம். அப்போ இந்த சர்வர்ல இந்த ஜென்கின்ஸ் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த ஜென்கின்ஸ் ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ஒன்ஸ் உங்க டெவலப்பர் ஏதாச்சும் கோட் GitHubல புஷ் பண்ணாரு அப்படின்னா ஜென்கின்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஜென்கின்ஸ் இந்த கோடை புல் பண்ணும். புல் த கோட் ஆர் க்ளோன் பண்ண கோடை க்ளோன் பண்ணும். சரி, க்ளோன் பண்ணிட்டு ஸ்டேஜ் 2 ஜென்கின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்கின்ஸ் வந்து what it will do is it will be connected to your build tool. ஜென்கின்ஸ் வந்து build tool கனெக்ட் பண்ணிப்போம். build tool stage 2. ஓகே, நம்ம என்ன பண்ணிருப்போம், ஓகே, let's make it small if possible. Yeah. Okay, what is stage 2? ஓகே, இந்த கோட் இருக்கு பாத்தீங்களா, ஜென்கின்ஸ்ட க்ளோன் பண்ண கோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோடை பில்ட் டூல்கிட்ட கொடுத்து இன்டர்கேட் பண்ணுதா, அப்போ GitHubையும் பில்ட் டூலையும் இன்டர்கேட் பண்ணுது. இட்ஸ் கனெக்டிங். அப்போ கோடு எழுதி புஷ் பண்றாங்க, புஷ் பண்ண கூட க்ளோன் பண்ணி ஆர் புல் பண்ணி பில்ட் டூல்கிட்ட கொடுத்து பில்ட் ஆகுது ஸ்டேஜ் 2. ஓகே, வாட் இஸ் ஸ்டேஜ் 3? testing. ஓகே, ஸ்டேஜ் 3. அப்போ ஜென்கின்ஸ் என்ன பண்ணும், பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, டெஸ்டிங் ஸ்டேஜ் 3 கிடையாது, ஸ்டேஜ் 3 கிடையாது. We can use based on your tech stack. Joseph, based on your tech stack, you can choose the build tool. If your code is written in Java, okay, if your code is written in Java, then you can go for Maven, Gradle, etc. Maven or Gradle or etc. If your code is written in JavaScript, you have to go for NPM. So based on your code, we have to choose the build tool. Clear? Based on your code, you have to choose the build tool. Okay, so stage 3 is artifactory. Artifact. Storage. Okay, artifact tool. Okay, artifactory tool. அப்படின்னா build பண்ணி ஒரு app கிடைக்குமா? Is there any list, sir, for using build tool? Yeah, yes.
I'll be teaching you build tools for every tech stack. We have different build tools. Everything I'll be teaching you. Okay. Okay. One tech stack or build tool. Python or build tool. Java based on the tech stack, your build tool differs. Okay. Okay. So build panadakapram, you'll be getting an app. Correct? Once you build the code, you'll be getting an app. And the app வந்து Jenkins எங்க ஸ்டோர் பண்ணும்? Artifactory tool ஸ்டோர் பண்ணும். Jenkins என்ன பண்ணும்? It will store in this Artifactory tool. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெவலப்பர் கோட் வந்து GitHubல புஷ் பண்ணுவாரு. அது Jenkins அதை க்ளோன் பண்ணி பில்ட் டூல்ல கொடுத்து பில்ட் ஆயிரும். பில்ட் பண்ணதுக்கப்புறம் பில்ட் டூல் ஒரு ஆப்பை கொடுக்கும். அந்த ஆப் எடுத்து போய் ஆர்டிஃபேக்ட் டூல்ல ஸ்டோர் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் version 1. அந்த என்ன வெர்ஷன் இருக்கும்? ஆப் வெர்ஷன் 1 இருக்கும். வெர்ஷன் 1 ஆர்டிஃபேக்டரி வெர்ஷன் 1 ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே நெக்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டேஜ். Next one, stage 4, testing. Stage 4, test. Okay. So இங்க என்ன நடக்கும் அப்படின்னா by default டெஸ்டிங் டீம் வந்து டெஸ்ட் கேசஸ் கொடுத்துருப்பாங்க. பைத்தான் ப்ரோக்ராமா டெஸ்ட் கேசஸ் கொடுத்துருப்பாங்க ஜென்கின்ஸ்ட. ஓகே ஜென்கின்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க? பைத்தான் டெஸ்ட் கேஸ். அப்போ அந்த டெஸ்ட் கேஸ் யார் எழுதிருப்பா? டெஸ்டிங் டீம் டெஸ்ட் கேஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க, பைத்தான் ப்ரோக்ராம். ஓகே ஓகே இப்போ ஜென்கின்ஸ் என்ன பண்ணும்? ஓகே வாட் ஜென்கின்ஸ் வில் டூ? Jenkins will start running this test cases. Before that, இந்த அப்ளிகேஷனை இங்கே ரன் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணணும். ஓகே அப்போ இங்கே யார் இந்த அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போய் இங்கே கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படின்னா, we have a separate tools like Ansible. இதுமாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போய் இங்கே டெஸ்டிங் என்வரான்மெண்ட்ல கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஐ வில் டீச் யூ தட். ஓகே அந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் டீச் பண்ணுறேன். ஓகே ஸோ நார்மலி வாட் ஹேப்பன் இஸ் ஓகே ஐ வில் டீச் லேட்டர். ஜஸ்ட் இப்போதைக்கு அந்த கனெக்ஷன் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஹேப்பன், நார்மலாக இங்கே அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த டெஸ்டிங் ப்ரோக்ராமை உங்கள் ஜென்கின்ஸ் ரன் பண்ணும். இந்த ஸ்டேஜ் 4ல் ரன் பண்ணி மொத்த அப்ளிகேஷனும் டெஸ்ட் பண்ணும். யார் இந்த டெஸ்ட் கேஸ் ரன் ஆகி டெஸ்ட் ஆகும். ஃபீட்பேக் வந்து ஜென்கின்ஸ் வந்து மெயில் வழியாக ஃபீட்பேக்கை ஜென்கின்ஸ் மெயில் வழியாக டெவலப்பருக்கு சென்ட் பண்ணும். வில் சென்ட் டு டெவலப்பர். கிளியர்? ஓகே திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஸ்டேஜும் கண்டினியூஸாக இன்டர்கேட் ஆயிருக்கா? கோட் புஷ் பண்ணுறாரு, GitHubல போகுது, அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜென்கின்ஸ் க்ளோன் பண்ணி பில்ட் ப்ராசஸை ரன் பண்ணுது. ஒன்ஸ் பில்ட் பண்ணதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் ஆப் எடுத்து போய் ஆர்டிஃபேக்ட் உள்ள ஸ்டோர் பண்ணுது. ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் உடனே டெஸ்ட் கேசஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் கண்டினியூஸ் இன்டர்கேஷன். அப்போ ஜென்கின்ஸுங்கிறது ஒரு CI டூல். Jenkins is a CI tool. Okay, Jenkins is a CI tool. அப்போ can we achieve this continuous integration using Jenkins? See, இது ரெண்டுமே DevOps tools கொண்டு வரணும். நான் இப்போ கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஃபர்ஸ்ட் Jenkins அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ Jenkins என்ன பண்ணுது? இட்ஸ் கனெக்டிங் ஆல் திஸ் ஸ்டேஜ். ஓகே ஸ்டேஜ் இது ஆல் ஸ்டேஜை கனெக்ட் பண்ணி, ஏன்னா இது ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்குது. பட் என்ன ப்ராப்ளம்னா ஒன்னொன்னும் ஒரு ப்ராசஸும் இன்டர்கிரேட் இல்லை, ஒரு ஸ்டேஜும் கனெக்ட் ஆகி இல்லை. அப்போ ஜென்கின்ஸ்னு ஒரு டூல் கொண்டு வந்து இந்த எல்லா ஸ்டேஜையும் கனெக்ட் பண்ணி we are achieving the continuous integration. We are achieving the continuous integration. Clear? Got it? இப்போ சொல்லுங்க, இப்போ இது மாதிரி ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் நடந்துச்சுன்னா கேன் யூ கோ டு த சேல்ஸ் ஃபாஸ்ட்? சேல்ஸுக்கு ஃபாஸ்ட்டாக போகலாமா? உங்கள் டெவலப்மெண்ட் ஃபீச்சர்ஸை சேல்ஸுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு போகலாமா? டியூரிங் சேல்ஸ் ஏதாச்சும் பக்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? தட்ஸ் ஆல். திஸ் இஸ் கால்ட் CI. Okay, continuous integration. Okay, let's come to CD. CD அப்படின்னா continuous deployment or continuous delivery. CD stands for okay continuous deployment or delivery. ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். What is continuous deployment? You can see CD in DevOps. See, it's called continuous delivery or continuous deployment. Okay. Yeah. Okay.
இப்போ நார்மலா அப்ளிகேஷன்ல எந்த பக் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, டெஸ்ட் கேஸ் ரன் ஆகி எந்த பக்கும் இல்லை அப்படின்னா we can ready for ரிலீஸ் ரெடி ஆகலாமா? இப்போ மூவிஸ்லாம் அப்படித்தானே. மூவிஸ் என்ன பண்ணுவாங்க, மூவிஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த எடிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கு ரெடி ஆவாங்க. கரெக்டா? ரிலீஸ்னா என்ன, தேட்டர்ஸ்க்கு மூவிஸை அவங்க தேட்டர்ஸ்க்கு படத்துக்கு கொண்டு வரதுக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேட்டர்ஸ்க்கு படத்தை கொண்டு வரதுக்கான பிளானை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே ரிலீஸுங்கிறது அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷன் கொண்டு வரதுக்கான பிளானிங் பண்ணுவாங்க. பிளானிங் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் கொண்டு வரது பண்ணுவாங்க. தட்ஸ் கால்ட் ரிலீஸ். ஸோ அப்போ தேர் ரெடி டு ரிலீஸ் த அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷனில். இப்போ ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் சர்வரில் டெப்ளாய் பண்ணணும். They have to deploy that application in production server. Production serverல application deploy பண்ணலாம். ரெண்டு கைண்ட் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் பண்ணலாம். ஒரு கைண்ட் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் என்ன அப்படின்னா, ஓகே, ஒன் கைண்ட் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் என்னன்னா, சி சிம்பிள். லெட்ஸ் கன்சிடர் ஸ்டேஜ் 4. ஓகே, ப்ரொடக்ஷன். ஓகே, ஸ்டேஜ் 4 is production. So this is your production server. அப்போ ஓகே, வாட் யூ கேன் டூ இஸ், நிறைய டெப்ளாய்மெண்ட் டூல்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் டூல்ஸ் இருக்கு. we have Ansible, we have lot of tools. அப்போ ஜென்கின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, வாட் இஸ் கண்டினியூஸ் டெலிவரி, கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். டெஸ்டிங் நடந்ததுக்கு அப்புறம் எந்த பக்ஸும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஜென்கின்ஸ் என்ன பண்ணும், ஓகே, ப்ரொடக்ஷன்ல அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணும். ஜென்கின்ஸால டெப்ளாய் பண்ண முடியாது. ஓகே, ஜென்கின்ஸ் will take help of Ansible. Ansible ஒரு டூல் இருக்கு. ஓகே, we have tool called Ansible. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்கின்ஸ் கூட இந்த Ansible டூலை கான்ஃபிகர் பண்ணிடுவோம். ஜென்கின்ஸ் கூட இந்த Ansible டூல், ஜென்கின்ஸையும் Ansible கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ ஜென்கின்ஸ் என்ன பண்ணும், இந்த டூல் கூட கம்யூனிகேட் பண்ணி அந்த ஆப்பை டெப்ளாய் பண்ணும். தட்ஸ் கால்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஸோ அப்போ வந்து வாட் ஹேப்பன், டெவலப்பர் கோட் எழுதுறாரு, GitHubல புஷ் பண்ணுறாரு, ஆட்டோமேட்டிக்காக ஜென்கின்ஸ் பில்ட் டூல் கொடுத்து என்ன பண்ணுது, பில்ட் பண்ணுது. வார் ஃபைல் ஆர்டிஃபேக்ட் டூல் கொடுத்து ஸ்டோர் பண்ணுது. தென் வார் ஃபைல் எடுத்து போய் டெஸ்டிங் சர்வரில் கொடுத்து டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுது. டெஸ்ட் கேஸஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மெயில் அகெயின் டெவலப்பருக்கு ஜென்கின்ஸ் சென்ட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக அகெயின் ஹில் பி ரைட்டிங் த கோட், ஹில் பி புஷிங் த கோட் டு GitHub, பில்ட் நடக்கும். வெர்ஷன் 2, இப்போ வெர்ஷன் 2 ஏன்னா பக் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, வெர்ஷன் 2 இருக்கும். இல்லை வெர்ஷன் 1.1 ஒரு ஆப் பில்ட் ஆயிருக்கும். அந்த ஆப் அகெயின் டெப்ளாய் பண்ணி அகெயின் அப்போ டெப்ளாய் பண்ணுறதுக்கு இதில் டெப்ளாய் பண்ணுறதுக்கு Ansible ஹெல்ப் எடுத்துக்கும். டெப்ளாய் பண்ணி டெஸ்ட் கேசஸ் ரன் ஆகும். ஓகே, பக்ஸே இல்லை அப்படின்னா உங்கள் ஜென்கின்ஸ் என்ன பண்ணும், இட் வில் டேக் ஹெல்ப் ஆஃப் Ansible. Ansible ஒரு டெப்ளாய்மெண்ட்டும் ஜஸ்ட் உங்கள் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் பண்ணும். ஸோ Ansible மாதிரி டூலோட ஹெல்ப் எடுத்து ஜென்கின்ஸ் என்ன பண்ணால் அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணும். ஸோ திஸ் கால் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். அப்போ கண்டினியூஸ் டெலிவரின்னு என்ன, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ப்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படம் வந்து தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா இட்ஸ் கிரிட்டிக்கல். ரைட், படம் வந்து தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா கிரிட்டிக்கல். அப்போது வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்க, படம் தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துருவாங்களா. ஓகே, அந்த டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துருவாங்க. அதே மாதிரி இப்போது நீங்கள் டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் ஆகிடுச்சுன்னு ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் டெப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டினியூஸ் டெப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஏதோ இடத்துல செக் பண்ணல, ப்ராப்பராக அங்கே போய் அப்ளிகேஷன் பிரேக் ஆகுது, ப்ரோக்ராம் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும்னா இட் வில் வாட் இட் ஹேப்பன், உங்கள் கம்பெனியோட ரெப்புடேஷன் போகும். ஸோ எப்போ இந்த சான்சஸ் நடக்கும் அப்படின்னா, ப்ராப்பராக நீங்கள் பைப்லைன் பில்ட் பண்ணல, ப்ராப்பராக இந்த சிஐசிடி ஒர்க் ஃப்ளோ, இந்த சிஐசிடி ஸ்டேஜஸ் ப்ராப்பராக நீங்கள் பில்ட் பண்ணல, ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னா இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஓகே, கோட் வந்து ப்ராப்பராக ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் ஆகாது, எதாவது பிரேக் ஆயிரும், இதாயிரும். ஓகே, ஸோ பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜஸை சூப்பராக ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. பெரிய கம்பெனிஸ், பிக் கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்டேஜஸை செமையாக ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் பக்கவாக ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் மிட் லெவல் கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்தளவுக்கு அவங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக DevOps இன்ஜினியர்ஸ் இருக்காதனால ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ப்ராப்பராக பைப்லைனை கான்ஃபிகர் பண்ண கொஸ்டின் மார்க் தான். அப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெஸ்டிங் நடந்ததுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேனுவல்
ஒரு மேனுவல் அப்ரூவ் பட்டன் ஒரு மெயில் போகும். மேனுவல் மெயில் இல்லை ஒரு அப்ரூவல் மாதிரி போகும். மேனுவல் ஓகே, ஒரு மேனுவல் அப்ரூவல் போகும். யாருக்கு அப்படின்னா மேனேஜர் இல்லை இந்த டீமுக்கு ஒரு மேனுவல் அப்ரூவல் போகும். என்ன அப்ரூவல் அப்படின்னா எந்த பக்ஸும் இல்லை, நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு போகும். தட்ஸ் மெயின். அப்போ இந்த டெப்ளாய்மெண்ட் நடுவில் டெப்ளாய் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மேனுவல் இன்டர்பேஷன் இருக்கா, ஒரு மேனுவல் ஸ்டேஜ் இருக்கா. என்ன ஸ்டேஜ்? அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு ஓகே பக்கவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்ரூவ் பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டெப்ளாய் ஆயிரும். தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் கால்ட் கண்டினியூஸ் டெலிவரி. கண்டினியூஸ் டெலிவரி அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேனுவல் செக்கிங் இருக்கு. மேனுவலாக செக் பண்ணி தான் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் போகிறது அப்படின்னா கண்டினியூஸ் டெலிவரி. எந்த ஒரு மேனுவல் செக்கிங்கும் இல்லாமல், எந்த ஒரு மேனுவல் அப்ரூவல் பட்டனும் இல்லாமல், டெஸ்டிங் நடந்ததுக்கு அப்புறம் பக்ஸில தெரிஞ்ச உடனே கோடு வந்து டெப்ளாய் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா இட்ஸ் கால்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். கிளியர்? திஸ் வாட் சிஐசிடி, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். எவ்ரிவன் இஸ் கிளியர்? இப்போ சொல்லுங்க, இந்த ப்ராப்ளம் எவ்வளோ கம்பெனிஸ்க்கு ஓகே, இந்த சொல்யூஷன் சாரி நாட் ப்ராப்ளம், இந்த சொல்யூஷன் எத்தனை கம்பெனிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ கம்பெனிஸோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். அப்போ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஃபாஸ்ட்டாக அவங்க ஃபீச்சர்ஸை அவங்க டெவலப்மெண்ட்டை ப்ரொடக்ஷன் கொண்டு போகணுமோ அவங்க எல்லாருமே DevOps யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி கம்பெனிஸ் ஸ்டார்டட் டு யூஸ் DevOps. இதனால தான் எல்லா கம்பெனிஸும் DevOps யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் இன்னைக்கு காம்படிஷன் என்ன, யார் ஃபாஸ்ட்டாக ஃபீச்சரை கொண்டு வரா, யார் வந்து அதிகமாக அப்டேட்ஸ் கொண்டு வரா, அதான் இன்னைக்கு கேமே. தட்ஸ் அ கேம் பிட்வீன் ஐடி கம்பெனிஸ். கரெக்டா? இன்னைக்கு வந்து சாட் ஜிபிடியில் ஃபாஸ்ட்டாக அப்டேட் வருதா, இல்லை கிளாட்ல ஃபாஸ்ட்டாக அப்டேட் வருதா, தட்ஸ் அ காம்படிஷன். ஸோ every company started to want DevOps to reach the production fast. அப்போ DevOps என்னன்னா okay, implementing some automation, we are reaching the production fast. ப்ரொடக்ஷனுக்கு டைமுக்கு போகணும், ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணணும். தட்ஸ் கால்ட் DevOps. ஓகே, இட்ஸ் அ கல்ச்சர். ஓகே, இன் திஸ் கல்ச்சர் வில் பி ஃபாலோயிங் சிஐசிடி. சிஐசிடிங்கிற ஒரு கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷனை ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறதா இட்ஸ் கால்ட் DevOps. கிளியர்? Everyone clear what problem your DevOps solves? Any doubts? If you have any doubts, you can ask me. Clear, good, that's good. This is what your problem solves. Okay. Okay, fine. If anyone have any doubts, you can ask me. Anyone have any doubts? So DevOps is overall workflow management, sir. Yes. So ப்ரொடக்ஷனுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி ரெடி பண்ணுவீங்க, ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி ரெடி பண்ணுவீங்க. தட்ஸ் கால்ட் DevOps. அப்போ அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த ஒர்க் ஃப்ளோ நீங்கள் ரெடி பண்ணணும்னு பார்க்கணும் by integrating multiple tools. Clear? Every time we use Jenkins for CI/CD, other tools, we have a lot of tools. Bitbucket CI/CD வந்துருச்சு, GitHub Git Actions இருக்கு, Bitbucket has CI/CD, GitHub Actions CI/CD இருக்கு, TeamCity இருக்கு, AWS Code Pipeline இருக்கு, Azure Pipeline இருக்கு. We have a lot of CI/CD tools. DevOps is not integrated with networking. DevOps வந்து networking கூட integrate பண்ணல. Networking is must. Okay, networking is a must. DevOps குள்ள networking கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நெட்வொர்க்கிங் இஸ் அ மஸ்ட். டுமாரோ ஐ டீச் யூ கிளவுட் பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஐ பி கிவிங் கிளவுட் இன்ட்ரடக்ஷன். ஸோ அப்போ நெட்வொர்க்கிங்க்கு DevOps நீங்கள் ரிலேட் பண்ணணும். நெட்வொர்க்கிங் இருந்தால் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அதில் DevOps இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ நெட்வொர்க்கிங் இஸ் காமன். ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணால் நெட்வொர்க்கிங் இம்பார்ட்டன்ட். ஒரு அப்ளிகேஷன் டிபி சர்வர் கூட ஒரு வெப் சர்வர் ஒரு டிபி சர்வர் கூட பேசணும்னா நெட்வொர்க்கிங் இஸ் மஸ்ட். ஸோ நெட்வொர்க் இஸ் மோர் மஸ்ட். So I'm also saying about mentorship, not membership. I'm also saying about mentorship. My team will guide you. Okay, you can just contact to this number. My team will guide you.
Any other doubts? So as DevOps engineer, we should know networking concepts. Yes, damn sure you should know the networking concepts. And as I said, networking is a must. Okay, so you have to know. I'll be teaching you about networking. So what are all topics we'll cover through this course? Okay, in this course, we'll be covering this all tools. I'll share my screen. Okay. See, we'll be seeing all these tools. We'll be seeing Linux, shell scripting, Git and GitHub, Apache Maven, Jenkins, Nexus, Ansible, Docker, Kubernetes, Terraform, AWS Azure, Splunk, Argo CD. You can check this syllabus. We'll be seeing mastering all these DevOps tools because this is for experienced candidate, those who want to switch to DevOps job. So fresher and experienced candidate. So you have to know all these tools to get into DevOps. I'll be sharing this link. Any other doubts? What is the duration of this course? It's among 100 days. 100 days, it's among this course. So we'll be having Monday to Sunday. Most probably Sunday will be already. Monday to Saturday we'll be having classes. 1.5 hours. 1.5 hours to 2 hours we'll be having class. Okay, I'll be sharing the link if you want. Any other doubts? Yeah, all classes from basics to advanced. Yeah, I'll show you the tools again. I just send the link. You can check in on that link. What is the duration? It's around 100 days. And can you someone from non-IT background starts it from scratch as a 10 years experience in management? Yeah, you can start from non-IT, but you have to put a lot of efforts. You have to do a lot of practical things, projects, because as a non-IT, if you want to get into an IT, you should have a lot of skills. So you have to dedicatedly spend on this training. You have to dedicate want to spend the time on this training. If you can dedicate time this spend your time, you can just crack the job. Yeah. Yeah, recordings are available. So you'll be getting daily recordings. Okay, today class also you'll be getting as a recordings. If you miss the class, not problem. You'll be getting a recording for lifetime. So it's a live class and also you'll be getting recordings for lifetime. Can you share the link in the WhatsApp, sir? Yes, my team will share the in the WhatsApp. All classes from basic, yes, it's from basics to advanced. Can you show the tools again? So you can see the tools again, and also I send the link. My doubt was I'm currently working as a production support. Also, I have some basic knowledge in DevOps tools, but not hands-on experience. I want to switch my job, but I'm confused to choose the correct path of DevOps support. See, DevOps alone will not support you. You have to learn cloud. ஓகே நீங்க கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் ரெண்டுமே மாஸ்டர் பண்ணோம் லைக் ஆர்கிடெக்ட் நீங்க ஆர்கிடெக்ட் லெவல்ல மாஸ்டர் பண்ணோம் இந்த கோர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்ட் லெவல்ல உங்களை யோசிக்க வைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நம்ம கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் ரெண்டுமே மாஸ்டர் பண்ணோம் ஏன்னா போத் ஆர் சி சில கம்பெனிஸ்ல டெவாப்ஸ் ஜாப்ஸ் மட்டும் தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட ரோல் பாத்தீங்க அப்படின்னா டெவாப்ஸ்ல மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சில கம்பெனிஸ்ல கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் ரெண்டுமே உங்களை பார்க்க சொல்லுவாங்க போத் ஆர் இன்டர்கேட்டட் ஸோ ரெண்டுமே உங்களை வந்து பார்க்க சொல்லுவாங்க ஸோ இட்ஸ் பேசிக்லி அப்போ அந்த கம்பெனிஸ் அப்போ கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் தெரிஞ்சிடும் ஆர்கிடெக்ட் லெவலில் தெரிஞ்சிச்சுன்னா யோர் க்ரோத் வில் பி வெரி ஹை சி இன்னைக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணா ப்ராப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்ட் பண்ணோம் கிளவுட்ல என்ன இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் யூஸ் பண்றது என்ன வால்யூம்ஸ் யூஸ் பண்றது என்ன மாதிரி டேட்டாபேஸ் சூஸ் பண்றது என்ன மாதிரி லோட் பேலன்ஸை இன்டர்கேட் பண்றது ஒரு ஆர்கிடெக்ட் லெவலில் யோசிக்கணும் அப்புறம் கியூபினெட்ஸ் கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன மாதிரி கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்றது எவ்வளோ பார்ட்ஸ் கிரியேட் பண்றது என்ன மாதிரி சர்வீஸ் யூஸ் பண்றது ஸோ திஸ் கோர்ஸ் வில் மேக் யூ ஆஸ் ஆர்கிடெக்ட் ஒரு ஆர்கிடெக்ட் லெவலில் யோசிக்க வைக்கும் ஸோ இஃப் யூ ஹேவ் தட் நாலேஜ் யூ கேன் ஈஸிலி ஷைன் ஓகே will all tools will be covered in 100 classes yes உங்களுக்கு கண்டினியூஸாக கிளாஸஸ் இருக்கும் ஸோ 100 டேஸ்ல உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும்
Okay, everything will be covered from basics to advanced. Okay, fine. So, but you have to attend daily classes. See, it's dedicated you'll attend panna you can crack the jobs. So I keep learning about MLOps lately. How does it relate to what we do in DevOps? See, MLOps is about integrating pipelines. See, MLOps, ML pipeline. See, we will also do a ML project. Can you see? We'll also do ML projects. See, எதுவும் இல்லை ஒரு டெவலப்மெண்ட்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு சிசிடி பைப்லைன் கிரியேட் பண்ணுவோம். தட்ஸ் கால்ட் DevOps. இதே MLOps அப்படின்னா நீங்கள் கொடுக்குற மாடல் கொடுக்குற டேட்டா வந்து அந்த ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணும். ஓகே, நீங்கள் கொடுக்குற மாடல் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணும். அது ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் ஆகிறதுக்கு பைப்லைன் கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ MLOpsங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்குற எல்லா மாடல்ஸும், ஓகே, மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் ஃபீட் பண்ணுற எல்லா டேட்டாஸும் அந்த பைப்லைனில் ட்ரெயின் ஆகி ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் ஆகும். ஸோ அதுதான் MLOps. நத்திங் பட் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ், மிஷின் லேர்னிங் டேட்டா செட்ஸை ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் பண்ணுறது தான் இட்ஸ் கால்ட் MLOps. கிளியர்? ஸோ DevOps, MLOpsல ML மாடலை டெப்ளாய் பண்ணுவோம். DevOpsல டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் டெப்ளாய் பண்ணுவோம். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் சேம் டூல்ஸ் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். தட்ஸ் ஆல். Sir, I'm registered in that link, but I'm not yet received any link for joining in your group. So my team will share you the WhatsApp group. My team will share your group, WhatsApp group. Okay, team, just share the WhatsApp group link. Can I know in which link you have registered? Can I know in which link you are registered? So do you cover practicals because your way of teaching is really awesome? Concepts are easy to understand. Thank you so much for this excellent support. Yes, this will be fully practicals. இது எல்லாமே practicals தான் இருக்கும். So you don't worry. End to end எல்லாமே யூஸ் கேஸ் எடுத்து எப்படி கம்பெனியில் வந்து சால்வ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி யூஸ் கேஸ் சால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் கம்பெனியில் பேசும்போது when you go and attend an interview, you have to work on real time use case. Then only you can explain your job roles. So we'll be doing hands on. Sir, while the practice capstone times, we need to care about the portal access, like LOS access. Yes, we'll be seeing in on-premises and cloud. ரெண்டுத்துலேயே பார்ப்போம். ஸோ உங்கள் லேப் செட்டப்பை நீங்கள் க்ளவுட்லேயும் பார்த்துக்கலாம், on-premises-லேயும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நம்ம லேப் செட்டப் பண்ணுவோம். பட் நம்ம AWS சர்வீசஸ் யூஸ் பண்ணும்போது க்ளவுட் படிக்கும்போது கண்டிப்பாக க்ளவுட் தேவை. க்ளவுட் படிக்கும்போது கண்டிப்பாக க்ளவுட் இல்லாமல் நம்ம க்ளவுட் அக்கௌண்ட் இல்லாமல் க்ளவுட் படிக்க முடியாது. பட் DevOps படிக்கும்போது நீங்கள் on-premises செட்டப் பண்ணிக்கலாம். on-premises எப்படி லேப் செட் பண்ணுறது நான் சொல்லிக் கொடுப்பேன். கிளியர்? சார், I'm interested in upskill in quantum computing. I want a quantum cloud developer. Can I DevOps help for upskilling in my career? Yes, DevOps will, damn sure it will help you because future is about quantum computers. Future எல்லாமே quantum computing now. It's growing. Okay, so damn sure you see DevOps னு already சொல்லிட்டேன். நீங்க பண்ற விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணி டெப்ளாய் பண்றதா DevOps. This is about the DevOps. Okay. See, my team will share the group link. Just team share the group link. So are you there in group? Ari, are you there in group? My team will share the group link again. உங்களுக்கு குரூப்லேயே ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, got it? See, my team have sent you. Could you please let me know when can I get the recorded video? So by today, my team will upload in YouTube. My team will upload in YouTube, then they will share it. Don't worry. My team will upload in YouTube. Okay, friends, just I'll just give you a link. Okay, I'll send a Google form link. No, we will not upload in Udemy. Okay, we will not upload in Udemy. So we have our own portal. So in that only we'll upload. We have our own portal. In that we'll upload. So everyone fill this Google form to mark your attendance. Okay. Everyone fill this Google form. So simple. Just go to your Google form. Okay, give your email, name, phone number, and go to this link and give your review. That means what you learned today, just give us a review because
from that keywords only we can mark your attendance. ஸோ அப்போ நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது கீவேர்ட்ஸாக கொடுங்க. அதுதான் தெரியும் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஓகே ஃபைன். பிகாஸ் நீங்கள் வேறு எதாவது போட்டிங்கன்னா யூல் நாட் mark your attendance. என்ன நீங்கள் லேர்ன் பண்ணுவோம் அதை கீவேர்ட்ஸாக கொடுங்க. What are the concepts you learn? Just mention as a keywords. Sir, as you mentioned, can we pay in 2 installments? Yes, you can pay in 2 installments if you're interested. Okay, so you can check our YouTube channel. Okay, we have done a lot of workshops, and to get more idea about DevOps, you can check our YouTube channel. See, you can see we have done a lot of videos on a lot of things. See, we don't know on cloud, we are given foundation training, and we are given Linux training, and we have done Terraform classes, and you can check, we have done video on OpenShift, and we have done video on Ansible, shell scripting, then Jenkins, then we have done a lot of projects, then we have done classes on Docker. See, for 90 days, we have done a Docker class, we have done AWS CI/CD projects. I think we have done a lot of things. You can check the YouTube to get more idea. Okay, you can check the YouTube to get more idea about our training. Okay, around 231 videos we have uploaded, so from that you can get a lot of knowledge. Okay friends, let's see you on tomorrow's class. Thank you.